டே 76 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். லாஸ்ட் 2 டேஸா நான் வெயிட் செக் பண்ண முடியல. ப்ராப்பரா டயட்ல இல்ல. வீடு ஷிஃப்டிங்ல இருந்தனால. ஸோ, இன்னைக்கு தான் வந்து நான் வெயிட் செக் பண்ணேன். ஸோ, லாஸ்ட் பார்த்ததுக்கு இன்னைக்கு வந்து எனக்கு 800 கிராம் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் வாட்டர் இன்டேக் பண்ணல. டயட்டுமே நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல. தென் வந்து இன்னைக்கு மார்னிங் வந்து நான் ப்ராப்பரா எந்த ஃபுட்டுமே நான் செய்யல. மத்தியானத்துக்கு முதற்கொண்டு நான் செய்யல. மார்னிங் வந்து ஹஸ்பண்டுக்கு பண்ணியிருந்தேன் ட்ரை ஃப்ரூட் ஸ்மூத்தியே நான் கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். பிளஸ் அது கூட ஒரு ஹாஃப் ஆப்பிளும் நான் எடுத்துக்கிட்டேன். தென் எனக்கு மார்னிங் நெறைய ஒர்க் இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே ஆக்சுவலி ஒர்க் நெறையவே இருந்துச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கிளியர் பண்ணி வைக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ, ஸ்பெஷலி இந்த கண்டெய்னர்ஸ் வந்து நான் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில வந்து 24 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. ரொம்ப குவாலிட்டி சூப்பரா இருந்தனால, நான் இன்னொரு பாக்ஸும் நான் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஆக்சுவலி நான் அந்த வீட்ல இருக்கும்போதே, இத நான் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சது தான். ஸோ, இங்க வந்ததுக்கப்புறம் எல்லா கண்டெய்னர்ஸ் எடுத்து, திங்ஸ் எல்லாம் அதில மாத்திட்டு, வித் வந்து நேம் ஸ்டிக்கரோட என்னென்ன பொருள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கரோட நான் எழுதி வச்சு ப்ராப்பரா நான் ரெடி பண்ணிட்டேன். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு 900 எம்எல், 650 எம்எல் அண்ட் 350 எம்எல்லே உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. மொத்தமா 24 கண்டெய்னர்ஸ். தென் வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸ் செம்ம சூப்பரா இருக்கு. ஏர்டைட் கண்டெய்னர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ரொம்ப ஏர்டைட்டா இல்லனாலுமே, நல்ல குவாலிட்டியான ஒரு கண்டெய்னர்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் இன்னொரு பாக்ஸுமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இதோட லிங்க் வேணும் அப்டின்னா, கண்டிப்பா லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டா டிஎம்க்கு அனுப்பி விட்டுறேன். நீங்க YouTubeல பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நம்மளோட சேனலோட லிங்க் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ, நீங்க அதில போனீங்கன்னா, நான் போடுற ப்ராடக்ட்ஸ் எல்லாவோட லிங்க்குமே அதில உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ, அதெல்லாம் நல்லா அடுக்கி வச்சதுக்கப்புறம், லஞ்சுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வியர்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணேன். அது வேற வழியே இல்லாம சாப்பிட்டது தான். நேத்து நைட்டு மிச்சம் இருந்த ஒயிட் பேட்டர்ல ஒரு தோசை ஊத்தி, அம்மாக்கு வந்து பாவக்காய் குழம்பு பண்ணியிருந்தோம். ஸோ, அதுவே வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் சாப்பாடு. தென் மத்தியானமும் நெறைய ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி போட வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணிட்டு, நைட்டு தான் நான் ப்ராப்பரான ஃபுட்டு நான் வீட்ல சமைக்கவே செஞ்சேன். நைட் வந்து நல்லா சப்பாத்தியும், அது கூட வந்து பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சோம். ஸோ, 2மே செம்ம சூப்பர் காம்பினேஷனா இருந்துச்சு. ஓவரா இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். ஒர்க் நெறைய இருந்தனால எனக்கு வந்து வாட்டர்ல கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ, நாளைக்கு இதுலருந்து தான் ஒழுங்கா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு ஃபுல்லா இதுதான் சாப்பிட்டேன். அண்ட் வந்து ஸ்கின் கேர், ஹேர் கேர் எதுவுமே நான் பண்ணல. நார்மலா ஒரு டே எப்படி போகும்? ஒர்க்கா இருந்துச்சுன்னா, அந்த மாரி தான் போச்சு. ஸோ, நாளையிலருந்து பேக் டூ நார்மல் வரணும். வாக்கிங் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் ஸ்டார்ட் பண்ணணும் சீக்கிரமே. ஸோ, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.